உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைத்தும் பெறுவதற்கு நான் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தையும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும், பரிகாரத்தின் மூலமாக அடைய முடியாது என்பதை முதலில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். நேற்று நைட் செஷனில் நம்ம பேசுகிற விஷயம், அந்த விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா நம்ம இந்த மைண்ட் ரினியூவல் ஆகணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னா, இந்த பழசையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கக்கூடாது. இதுதான் பிரச்சனை. இந்த பழசை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி போக மாட்டீங்க. அதாவது நீங்கள் முன்னாடி செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள், ஓகே, அதை விடணும்னு சொன்னால் விடுறதுக்கு ரெடியாக வரீங்க. சரி விட்டுறலாம், எங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேணும் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, நல்ல வாழ்க்கை வேணும், நிச்சயமாக இதெல்லாம் விட்டுறணும், எல்லாம் புரிஞ்சிடுச்சு, மூட நம்பிக்கை கெடுதல் நல்லதில்லை, அதனால் எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு கிடைக்கல, எல்லாமே தெளிவாக இருக்கிறீங்க. ஓகே, அதாவது முன்னாடி செஞ்ச மூட நம்பிக்கையில் எந்த பிரயோஜனம் கிடைக்கல. நான் 35 வயசு வரைக்கும் செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்றும் கிடைக்கல. அதால் தான் மைண்ட் ரினியூ ஆகும்போது தான் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் செஞ்சு எந்த பிரயோஜனமும் கிடைக்கல. நல்லா தெரியுது உங்களுக்கு, நிறைய பேர் நல்லா தெரிஞ்சு போச்சு, கிளியர் ஆகிடுச்சு. அதாவது மூட நம்பிக்கை தான், அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் கஷ்டங்கள் மட்டும்தான் வந்துன்னு இருக்குது. சரியான விடுதலை கிடைக்க மாட்டேங்குது, மைண்டு கிளியர் ஆக மாட்டேங்குது, எல்லாம் இருக்குது. ரைட்டுங்களா? அது பல விதத்தில் தடைகளை கொண்டு வரும். இப்போ பாருங்கள், பிவிசி மெட்டாவே பார்த்திங்கன்னா பெரிய நன்மையை தர வேண்டியது. ஓகே, எக்கச்சக்கமான நன்மையை தந்து நம்ம பண கஷ்டம் தீரணும். ஆக்சுவலாக ஜனவரி 1, 2024. ஆனால் என்ன நடக்குது பாருங்கள், கெட்ட சக்தி என்ன பண்ணுறாங்க, திருப்பி அதில் சின்ன கன்ஃபியூஷன் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சரியில்லை, நம்ம இன்னும் சரியாகலை. நம்ம சரியான கடவுள் சக்தியை எடுத்துட்டோன்னா நமக்கு நன்மை கிடச்சிடும். எப்போவுமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதே எதுக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இதெல்லாம் தெரியுது நமக்கு. சரி, நமக்கு செஞ்சால்தான் இவ்வளோ பிரச்சனை, பண கஷ்டமும் அதுதான், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது தான் அதுதான், எல்லாமே தெரிஞ்சிச்சு. மனசு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது தான் அதுதான். ஆனால் மைண்டு கிளியரானால் வருது, அப்படிலாம் கூட தெளிவடைகிறீங்க. ஓகே, இது மைண்டு கிளியர் ஆகிடுச்சின்னா, தெளிவாகிடுச்சின்னா நம்ம கிளியராக நன்மை கிடைக்கலாம், எல்லாமே தெரியுது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, மற்றவங்கள பார்த்துட்டே இருக்கிறீங்க. நீங்கள் திரும்பி மற்றவங்கள பார்த்துட்டே இருக்கீங்க, முன்னாடி போக மாட்டேன்றீங்க. முன்னாடி போயிட்டே இருக்கணும், திரும்பி கூட பார்க்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். நமக்கு நன்மை கிடச்சிதா போயிட்டே இருக்கணும் ஃபார்வர்ட். நம்ம அது பண்ணலை, நம்ம அடிக்கடி திரும்பி பார்த்துடுறோம். இதோ இவங்க அப்படியே இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க இன்னும் இதே பண்ணிகிட்டு இருக்காங்களே, ஐயோ நிறைய ஜனங்க இருக்காங்களே. ஆமாங்க, நிறைய ஜனங்க கிணத்துல போய் விழுந்தா நீங்கள் விழுந்துருவீங்களா? எல்லா ஜனங்களும் பெரிய பெரிய கூட்டம் வந்துடுச்சுன்னா, நம்ம பிரச்சனையே என்னென்னா, பெரிய கூட்டத்தை பார்த்தா உடனே நம்ம அதுதான் கரெக்டுன்னு நினச்சோம். பெரிய கூட்டம் வந்தால் அது கரெக்டு கிடையாது. என்ன சொல்கிறோமோ அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியுது பாருங்கள், அதுதான் கரெக்டு. ரைட்டுங்களா? உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் கிளியராக புரிஞ்சிச்சா அதுதான் கரெக்டு. அதை விட்டுட்டு ஃபுல் பெரிய ஜனம் இருக்குதுன்னு பார்த்தா, நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கும்பலாக சேர்றாங்க. நிறைய பேர் பாருங்கள், ஒரு சாமியாரை பிடிக்கிறாங்க, கட்டவான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கும்பல் போயிருக்கோம் அவங்ககிட்ட. நிறைய இடத்துல அநியாயம் நடக்குது, பைசா அடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேர் போயிருப்பாங்க. போகும்போது எல்லாம் கும்பலாக போடுவாங்க, இந்த ஆட்டு மந்தை போகிற மாதிரி. அப்புறம் பிரச்சனை ஆனாலும் இல்லோன்னு கத்துவாங்க.
இது எல்லா இடத்துலையும், அதாவது இந்த எம்எல்எம் சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கு எல்லாம் கும்பல் கும்பலாக போவாங்க. அப்புறம் போயிடுச்சுன்னா ரோட்டில் வந்து நிற்பாங்க. அது யோசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையிலையும் நம்ம இந்த மூட நம்பிக்கையை சிந்திக்கிறது இல்லை. சிந்திச்சிட்டு இருந்தால் கூட நான் சிந்திச்சிட்டு இருக்கிறவங்கள பற்றி தான் சொல்கிறேன். சிந்திக்காதவங்க வேஸ்ட்டு பேசுகிறதே. சரி விடுங்க. சிந்திச்சு ஓகேன்னு சொன்னவங்க கூட திரும்பி பார்த்து மற்றவங்கள பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லாம் ஓகே சொல்லிட்டு வரீங்க. கெட்ட சக்தி என்ன பண்ணுது? திருப்பி உங்களை இழுத்துட்டு போய் காட்டுது. பார் அவங்ககிட்ட அவன் பாரு என்ன பண்ணுறான், அது பார் என்ன பண்ணுறாங்க, அது பார் எவ்வளோ கும்பல் பாரு, அதோ சாமியார் பாரு, ஒரு சாமியார் பாரு இன்னும் மந்திரம் சொல்கிறார், ஒரு சாமியார் பாரு உன் பேரை சொன்னால் எல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி கண்டதெல்லாம் காமிச்சு கெட்ட சக்தி இழுத்துட்டு போகுது. நம்ம திருப்பி சிந்திக்கிறத நிறுத்திடுறோம். அப்போ திருப்பி நம்ம பேக்கில் போகிறோம். திருப்பி அப்போ கேட்டால் ரைட் மெசேஜ்லாம் கேட்டு திருப்பி ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கேட்டு திருப்பி ஓகே வரும். ஓகே ஆகிட்டு திருப்பி என்ன வரும்? மற்றவங்கள பார்த்து திருப்பி பின்னாடி போயிடும். இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும்போது உங்களுடைய டெவலப்மெண்ட் டிலே ஆகும். அவ்வளோதான், தாமதப்படும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து முன்னாடி போனோன்னா முன்னாடி போயிட்டே இருக்கணும். அதுதான் கரெக்டுன்னு தெரிஞ்சுட்டா போயிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறோம், மற்றவங்கள பார்த்துட்டே இருக்கிறோம். நடுநடுவில் அவங்கள பார்த்துட்டு அவங்களாம் பண்ணுறாங்களே நல்லா தான் இருக்குது, நிறைய கும்பல் போதே எங்கே போகலாமே, நிறைய கும்பல் போகிற இடம்லாம் பாருங்கள், அந்த கும்பலெல்லாம் பாருங்கள். கும்பலெல்லாம் பார்க்குறீங்களே, அதில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனை பாருங்கள், எல்லாம் பாடுபட்டு தான் இருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தா பெரிய கும்பலாக தெரியும். அந்த கும்பலில் ஒரு ஆள் எடுத்து பாருங்கள், எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். எல்லாம் பண கஷ்டத்திலும் பிரச்சனையிலையும் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனால் அங்கே கும்பலாக வந்துடுவாங்க. எதுக்கு வராங்க? ஏன்னா ஒரு விடுதலை கிடைக்குமான்னா எல்லோரும் வராங்க. அந்த விடுதலை சொல்கிற விஷயந்தான் நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த இடத்த விட அது எப்படி உங்களுக்கு பெருசாக தெரியுதுன்னு எனக்கு தெரில. அதனால் தயவுசெய்து பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. முன்னாடி வந்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டே இருங்க. ஃபார்வர்ட் போயிட்டே இருங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், டிலே ஆகிடும். திருப்பி பின்னாடி போயிடுவீங்க. திருப்பி அங்கே திருப்பி முன்னாடி வருவீங்க, திருப்பி பின்னாடி. இதே பின்னாடி விளையாடிட்டு இருப்பீங்களே தவிர ஃபார்வர்டு போய் பெரிய விஷயத்தை அடைய மாட்டீர்கள். பெரிய விஷயத்தை அடையணுன்னா நிச்சயமாக நீங்கள் ரொம்ப டீப்பாக இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகணும், பங்கு பெற வேண்டும், இந்த விஷயத்தில் செஞ்சு பார்க்கணும், அப்புறம் வெற்றி அடையணும். தயவு செய்து பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, ஃபார்வர்ட் போங்க. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். அப்புறம் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5லேருந்து 7 டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இது பாருங்கள், இதெல்லாம் கேட்காம இருந்து இப்படிலாம் இருக்கிறதால தான் நம்ம பின்னாடி போயிடுறோம், பின்னாடி திரும்பி பார்க்குறோம். இதில் முன்னாடி போங்க, ஃபுல் ஸ்விங்கில் கேளுங்க, ஃபுல்லாக இன்வால்வ் ஆகுங்க. சும்மா கடமைக்கு எப்பறம் வந்து எட்டி பார்க்காதீங்க, பிரயோஜனமே கிடையாது, 0 பெனிஃபிட் உங்களுக்கு. நான் சொல்லிட்டேன், இன்வால்வ் ஆகுங்க, ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி உட்காந்து கேளுங்க, கேள்வி கேளுங்க, கிளியர் பண்ணுங்க. உங்களையே கிளியர் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. பாருங்கள், பின்னாடி போனவங்களாம் காணாமல் போனதை நான் பார்த்துருக்கேன். பின்னாடி போனவங்களாம் காணாமல் போயிட்டாங்க, பின்னாடி திரும்பி பார்த்தவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. முன்னாடி பக்காவாக வர்றவங்க தான் பக்காவாக இருக்கிறாங்க, நான் பார்க்குறேன். அதனால் தயவுசெய்து பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. மற்றவங்களெல்லாம் அக்கம் பக்கம்லாம் பார்க்காதீங்க. அந்த பாட்டு மாதிரி தான், அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரளாதே. ஆளை கண்டு மிரளக்கூடாது, முன்னாடி போயிட்டே இருக்கணும், அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் சைக்கிள்ஸ் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் எடுத்துகிட்டு ஓட்டுவீங்க. பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க, தெரியும்ல. அந்த மாதிரி தயவுசெய்து பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. இந்த செஷன்லாம் அட்டன் பண்ணுங்கள். நாளை மறுநாள் 5லேருந்து 7 நிச்சயமாக கேளுங்க. மெசேஜை காலையில் கேளுங்க. இது 20 வருஷம் ரிசர்ச்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. நிச்சயமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறோம். நீங்கள் வாடுற வாழ்க்கையில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறோம். நாங்கள் வானத்துலேருந்து வரல, ரைட்டுங்களா? அதனால் இதை செயல்படுத்தி நன்மையை பாருங்கள். இது வரைக்கும் நன்மையே கிடைக்கல, இதை செயல்படுத்தி நன்மையை பாருங்கள். பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, அக்கம் பக்கம் பார்க்காதீங்க, கும்பலை பார்க்காதீங்க. அப்புறம் டிஸ்க்ளைமர் என்னென்னா, நம்ம யாரையும் புண்படுத்தலை, எந்த மதத்தையும் கீழே போடலை, ஓகேங்களா? எல்லா மதம் சொல்கிற கடவுளை உயர்த்தி காட்டுறோம், மனசை கிளியர் பண்ணுறோம், சமாதானத்தை கொடுக்குறோம், சந்தோஷத்தை கொடுத்தோம், பெரிய வெற்றி வாழ்க்கையை கொடுக்குறோம். அதனால் தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை காத்திருக்கிறது. நாளை மறுநாள் மறக்கக்கூடாது. தினமும் ராத்திரி 9லேருந்து 9:30 இந்தியும், 9:30லேருந்து 10 மணி வரைக்கும் தமிழ் வச்சுருக்கோம். அதுக்கு வாங்க, நிச்சயமாக அந்த நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை
கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.